அம்மா வீட்டில் இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க கோயில் கோயில்னு அடிக்கடி போயிடுவாங்க. அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். ராஜா, நாங்க எல்லாரும் உங்க அம்மா கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எங்க இருந்தா என்ன, ஒரு ஃபோன் போட்டு பேசு, பத்திரிக்கை வச்சிடலாம். மாமா, இது எதுல போய் முடியும்னே தெரியலையே மாமா. கார்த்தியோட அம்மா உங்க தங்கச்சின்னு தெரியாமையே கூப்பிடணும்னு சொல்றாங்க. தெரிஞ்சா ரணக்கிழமே நடக்கும். பத்திரிக்கை தானே வைக்க போறாங்க. கல்யாணத்தப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். பாப்போம் பாப்போம். போப்பா, போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வா. கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. உன் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனைமா. என்னப்பா பிரச்சனை? என்னது, ரேவதிக்கு கல்யாணமா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா அவளுக்கு கல்யாணம்னு சொல்ற? நான் தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்லம்மா. நீங்களும் ஏன் தாத்தா பாட்டி மாதிரி திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா, எங்க மனசுல இருக்கிற ஆசையை கூட சொல்லக்கூடாதா? சரிம்மா, இப்போ அதை விடுங்க. நானும் ரேவதியும் இப்போ உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வரோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் அத்தை ஊர் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன். நீயும் அவளை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துரு. இங்க வச்சே பத்திரிக்கை வாங்கிக்கிறேன். அப்படியா? சரி, நீங்க அங்கே இருங்கம்மா, நாங்க வந்துடுறோம். ம், சரிப்பா. சரிம்மா. என்ன, அம்மாட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு கோயில்ல இருக்காங்க, ஏதோ வேண்டுதலாம். நம்ம அங்கேயே போய் பத்திரிக்கை வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இரு. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தைரியம்பா. சரிம்மா, நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நானும் வரேன். போச்சுடா மாமா. ராஜா, உங்க அம்மாவை பார்த்து நானே கல்யாணத்துக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா மாட்ட போறான். அம்மா, நீங்களும் வரீங்களா? ம், வாங்க, உங்களை பார்த்தா அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நீங்க அழைச்சா கண்டிப்பா கல்யாணத்துக்கும் வருவாங்க. மாப்பிள்ள, மாமா எல்லாம் போச்சு. என்ன இவ்வளவு போறாங்கடா? இவ போய் விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கதை கந்தலாயிடுமே. கல்யாணம் தப்பதான் பிரச்சனை வரும்னு பார்த்தா இன்னைக்கே பிரச்சனை பூகம்பம் மாதிரி வெடிச்சிடும் போல இருக்கே. நினைச்சாலே திக்கு திக்குன்னு இப்ப இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு வீணா அலைஞ்சுக்கிட்டு? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க அதெல்லாம் பாருங்க. நான் ரேவதியை கூட்டிட்டு போய் கொடுத்துட்றேன் மேடம். ஆமா ஈஸ்வரி, அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தோம். நம்ம கல்யாண வேலையை தான் பார்ப்போம். இல்லங்க, கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நானும் இவங்களோட போய் அவன் அம்மாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். டிரைவர், போலாம். இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன் கூட வந்து உன் அம்மாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் முடிவுல தான் மாற்றமே இருக்காதே. வா போலாம். ஐயோ மாமா, இன்னைக்கு உங்க மருமக உங்க தங்கச்சி எல்லாரும் மாட்ட போறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க மாமா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. அதுக்காக இப்படியே விட்டுற முடியாதே, ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். கந்தனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, வேல்முருகனுக்கு, கந்தனுக்கு.
முருகா. ஆ, இந்த கோயில்ல தான் உங்க அம்மா இருக்கேன்னு சொன்னாங்களா? ஆ ஆமாம் மேடம். ஓ, அவங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமோ? ஆமாம் மேடம், கடவுள் நம்பிக்கை அதிகம். அதான் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கோயில் குலான்னு எங்கேயாவது சுற்றிட்டே இருப்பாங்க. வெரி குட். நீ இந்த அளவுக்கு அறிவா திறமையா இருக்கேனா அதுக்கு காரணம் அவங்களோட வேண்டுதல் தானே எனக்கு புரியுது. நீ ஏன் பேசாம இருக்க ராஜா? நான் சொல்றது சரிதானே? ஆ நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் மேடம். வெரி குட். ஏன் ராஜா நிக்கிற? வா. ஆ வரேன் மேடம். அம்மா எங்க ராஜா? இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. சரி, வா பார்க்கலாம். சரிங்க மேடம். என்ன ராஜா, உங்க அம்மாவை காணும். வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. இல்லை, அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க மேடம். இங்கே உள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாரு. கோயிலுக்கு வந்தாங்கன்னா ஃபோனை சைலண்டில் போட்டுருவாங்க மேடம். அங்க பாரு, அது உங்க அம்மா மாதிரி தெரியுது. அவங்க தான் ராஜாவோட அம்மாவா? அப்படிதாம்மா தெரியுது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? உங்க பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுறீங்களா? வேண்டிக்கோங்க. கவலைப்படாதீங்க, உங்க ஆசை கண்டிப்பா சீக்கிரம் நிறைவேறும். இவங்களா? இவங்க தான் என்னோட அம்மா. உங்களை பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கொடுக்க வந்தோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்து வாழ்த்தணும். ராஜா டிரைவரா இருந்தாலும் எங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி பொறுப்பா மரியாதையோட இருக்கான். அதனாலதான் அவனோட அம்மாவை நேர்ல பார்த்து நான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்களை தேடி வந்தேன். அவசியம் நீங்க கல்யாணத்துக்கு வரணும். ஆண்டி, வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராம இருக்க கூடாது. கண்டிப்பா நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வரணும். நான் உங்களை அவசியம் எதிர்பார்ப்பேன். இப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அப்ப நாங்க கிளம்புறோம். ஆன்ட்டி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் சரிங்களா? மேடம் ம்? நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆ சரி, நாங்க கார்ல வெயிட் பண்றோம், நீ பேசிட்டு வா. வா நாம போலாம். வரோம். சரி வரேன் ஆன்ட்டி. அம்மா, நான் உங்ககிட்ட நானும் ரேவதி மட்டும்தான் வரும்னு சொன்னேன். திடீர்னு அத்தையும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம வந்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க எந்த கோலத்துல இருக்கீங்க. அத்தை வர்றது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? எப்பா கார்த்தி, அதுக்கு இந்த அடியன் தான் காரணம். இதெல்லாம் உங்க வேலை தானா? அட ஆமாப்பா, அத்தையும் உங்க கூட வரணும்னு சொன்ன உடனே பக்குன்னு ஆயி போயிடுச்சு. எங்க நீ மாட்டிக்க போறியோன்னு வேகமா பைக்ல வந்து அம்மாட்ட விஷயத்த சொன்னேன். நல்ல வேலை, டக்குன்னு உடனே அம்மா ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி அழகு குத்திட்டு மூஞ்சி பூரா சந்தனம் பூசிக்கிட்டு எப்படியோ அத்தைய சமாளிச்சிட்டாங்கப்பா. முருகா அப்பனே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. இது உண்மையான வேண்டுதல் தான்ப்பா. உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலை செஞ்சேன். அம்மா, வேண்டுதல்னு சொல்லிட்டு அழகு எடுத்துட்டீங்களே. வேண்டுதலை முடிச்சிட்டேன்ப்பா, அதான் அழகை எடுத்துட்டேன். ஆ. கடவுள் என் வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவார் பாரு. அம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? நான் தான் என் கல்யாணத்தை பத்திலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா. என் விருப்பத்துக்கு என்ன வாழ விடுங்க ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதப்பா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நல்லது கெட்டதை நீ பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில துணையா ஒருத்தி வேணும். சாமியார் மாதிரி எதுக்குப்பா நீ இருக்கணும்? மா, கார்த்தி, உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ ராஜா மாதிரி வாழணும்டா. கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளைகளை பெத்துக்கணும்ப்பா. நான் சொல்றத கேளு. மா, எனக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் இது வரைக்கும் வரல. ப்ளீஸ்மா, என்னை கம்பல் பண்ணாதீங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா. ம். என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? தீபா நல்ல பொண்ணுதான், ஆனா அவதான் பாதியிலே போயிட்டாளே. அவளையே நினைச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறான்னு தெரியலையே. அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. கண்டிப்பா கார்த்தியோட மனசு மாறிடும். அது இல்லப்பா, இவனும் மத்தவங்க மாதிரி மனைவி, குடும்பம், குழந்தைன்னு இருந்தா தானே பெத்தவ என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இவன் இவ்வளவு பிடிவாதமா கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா, நான் சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. நம்ம கார்த்திக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ரேவதி கூட தான் கல்யாணம் நடக்கும். எங்க மாமாவும் ஐ மீன் உங்க அண்ணனும் அதத்தான் ஆசைப்படுறாரு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அட கடவுள் இருக்காருமா, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அப்ப நான் வரமா? ம். முருகா, என் பையன் மனசு மாறணும். அவனுக்கும் என் அண்ணன் பொண்ணு ரேவதிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். ரேவதி தான் என் வீட்டு மருமகளா வரணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். ராஜா, ரேவதி கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லா ஏற்பாடும் எந்த அளவுல இருக்கு? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் மேடம். நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ம். ரேவதி, நாளைக்கு உனக்கு மெஹந்தி வைக்க பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வர சொல்லிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியா இருந்துக்கும். சரிம்மா. அம்மா, நாங்களும் எங்களுக்கு மெஹந்தி வச்சுக்கிறோம்மா. உங்க எல்லாருக்கும் சேர்த்து வைக்க தான் வர சொல்லிருக்கேன். சரியா? எல்லாரும் வச்சுக்கோங்க.
ரேவதி இன்னும் 2 நாளைக்கு தான் நம்ம வீட்டு பொண்ணா இருப்பா. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிடுவா. என்னது இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிடுவாளா? அடி பாவி, இன்னொரு வீட்டு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு எடுபடி வேலை செய்வான். அதானடி உங்க குடும்ப வழக்கம். அக்கா, வேற ஒரு வீட்டுக்கு மருமகளானாலும் இருக்க போறது என்னமோ இதே வீட்ல தானே. நமக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இதான். ஆனா வரப்போற மாப்பிள்ளைங்களுக்கு இது புகுந்த வீடு. அவ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உண்மையை மறைச்சா, இவ போட்டே உடைச்சிட்டாலே. ஒரு பேச்சு கூட இவ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா போல இருக்கே. என்ன பண்றது, வளர்ப்பு அப்படி. மா ஆ வாங்க. வணக்கம்மா. வாங்க. உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. தாலி செய்யறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நீங்க தான் நம்ம வட்டாரத்திலேயே கைராசியான ஆளுன்னு தெரியும். அதான் உங்க கையால தாலியை நல்ல விதமா செஞ்சு கொடுங்க. என் மக வாழ்க்கை பொண்ண போல மதிப்பு மரியாதையோடு இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு தாலி செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு தாமா பெருமை. நான் தாமா கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நல்ல நேரம். நீங்க தாலி செய்யறதுக்கு தங்கத்தை கொடுத்தா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செஞ்சு கொடுத்துருவேம்மா. சரி, கொஞ்சம் இருங்க வரேன். ஆ. இருங்க, சாமி கிட்ட தங்கத்தை வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்தாங்க, தாலியை நல்ல விதமா செஞ்சு கொடுங்க. அம்மா, தாலி செய்யறதை எப்பவும் நான் ஒரு தொழிலா மட்டும் செய்யறது இல்ல. இதை கட்டிக்க போற பொண்ணு நல்லா இருக்கணும், அவ கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தாமா இதை செய்வேன். கடவுளே, இந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை சீர சிறப்புமா நல்லபடியா அமையணும்பா. அம்மா, நான் போய் உடனே தாலி செய்யற வேலையை ஆரம்பிக்கிறேம்மா. சரி. மேடம், வாங்க. போலாம் வா. மாமா, இவங்க கெட்ட கேட்டுக்கு வரவேற்பு தேவையா? சும்மா இருங்க மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, வீடு தேடி வந்தவங்களை எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்றது தானே முறை. என்ன முறையோ தர்மமோ. போங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? சீக்கிரமா வர்றது இல்லையா? அவரு சட்டையில கழுத்து பட்டன் வரைக்கும் போட்டு வர லேட் ஆகிருக்கும். அதான் சீக்கிரம் வர முடியல. ஏய், சும்மா இருங்க. எப்ப பாரு அவரை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. அக்கா, உன் ஆளை கிண்டல் பண்ணதும் உனக்கு கோவம் வருதா? இதுங்க வேற உண்மை என்னன்னு தெரியாம இவன் யோகிய நினைச்சு உரிமையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க. சரி, இவ்வளவு கிடக்கட்டும், நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாட்டி, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? மயிலு, ஆ, என் பேத்தி ரேவதிக்கு ஆ. மாப்பிள்ளை வீட்டு சார்பா முகூர்த்த புடவைய கொடுக்க சொன்னேன். ஆமா, கொடுக்க சொன்னீங்க. அதே மாதிரி தாலி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். அப்போ தாலி தர போறீங்களா? இல்லையா, அப்புறம் தாலி பண்றதுக்கு ஆ. தங்க காசு கொண்டு வந்திருக்கேன். இந்தாயா. சாமுண்டீஸ்வரி தாலி செய்யறதுக்கு அவ பொற்கொள்ளரை வர சொல்லியிருப்பா. ஆ.
அவ குடுக்கற தங்கத்தை மாத்திட்டு இந்த தங்க காசை அங்க வச்சிடணும். பாட்டி இது எப்படி நான் மாத்தி வைக்க முடியும்? இங்க பாருங்க, அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ என்னப்பா முடியாதுங்கிற? ஏன்பா நான் கொடுத்த முகூர்த்த புடவைய நீ என் பேத்திக்கிட்ட மாத்தி கொடுத்தல்ல, அதையே செய்ய முடிஞ்ச உன்னால இத மாத்தி கொடுக்க முடியாதா என்ன? இப்படி லாக் பண்றாங்களே. இத போய் நீ எப்படியாவது மாத்தி வச்சிரியா? என் அப்பா முருக உனக்கு துணையா இருப்பாரியா? நீ துணிஞ்சு செய்யி. ஆ, என் பேரன் கார்த்திக்கு எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். அவன் ஆகணும்னா நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் நீன்னா அப்போதான் நான் நாட்டமாக முடியும். 1000 ஏக்கர் நிலைமை எனக்கு கிடைக்கும்னு சொல்ல போறீங்க அதானே? இதே டயலாக்க தாத்தாவும் நீங்களும் சொல்லி சொல்லி என்ன உசுப்பேத்தி ரணகலமா ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. சரி, இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். ஓகே, வட்டுமா பாட்டி? ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருக்கியா? நல்லா இரு, நல்லா இரு. இந்த தங்கத்தை எப்படியாச்சும் ஆசாரிக்கிட்ட மாத்தி வைக்கணுமே. என்ன பண்ணலாம்?